ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, இக்காலத்திலும் நாம் செய்ய வேண்டிய ஒரு 7 காரியங்கள். ஆங்கிலத்தில் அட் ஆல் டைம்ஸ். பல நேரங்களில் நம்முடைய மனநிலை, நம்முடைய சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. மாறி வரும் ஒரு உலகம், மாறி வரும் இந்த உலகத்தில் மாறாத ஒரு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்லுகிறார். மாறி வரும் ஒரு உலகம், மாறாத ஒரு ஆண்டவர். இப்படிப்பட்ட மாறி வரும் சூழ்நிலைகளிலே தேவன் நீங்களும் நானும் எல்லா நேரங்களிலும் செய்ய வேண்டிய ஒரு 7 காரியங்கள். திரும்ப சொல்லுகிறேன், அட் ஆல் டைம்ஸ். எல்லா நேரங்களிலும். அடிக்கடி நம்முடைய மனம் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது, நம்முடைய சுபாவங்கள் மாறுகிறது. ஆலயத்தில் ஒரு நிலை, வீட்டில் இன்னொரு நிலை. டிஎல் மூடி சொன்னது போல, ஆலயத்தில் பசுத்தவான்கள், வீதியிலே தூதர்கள், வீட்டுக்குள் லூசிஃபர்கள். அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு ஆவி இல்லாத ஒரு வாழ்க்கை. எனவே பக்தன் சொன்னான், எனக்கு நிலைவரமான ஆவியை தாரும். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் உயரமாய் கொஞ்ச நாள் ரொம்ப உயரம் மருவமலை, அடுத்த நாள் பள்ளத்தாக்கு, ஒரு நாள் ஒரே பாடல், ஆட்டம் பாட்டம், ஒரே துதி ஸ்தோத்திரம், அடுத்த நாள் ஒரு இருளான ஒரு பள்ளத்தாக்கான ஒரு வாழ்க்கை. இட்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். தேவன் நீங்களும் நானும் ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ விரும்புகிறார். ஸ்டேபிள் லைஃப், அதாவது மேலே கீழேயும் அல்ல, ஒரு நிரந்தரமான வாழ்க்கை, நிச்சயமான வாழ்க்கை. எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக அது முடியறதில்லை. ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், ஒரு நாள் நல்லா இல்லை. ஆலயத்தில் பாருங்களேன், ஒரு நாள் வசனம் கேட்கும்போது ஆமேன் அல்லேலூயா, ஒரு நாளில் முகம் குப்புற கவிழ்ந்து. ஆனால் தேவன் சொல்லுகிறார், எல்லா நேரங்களிலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஒரே மாதிரியாக தான் இருக்கணும். அது சாத்தியமாய் என்பது கேள்விதான். ஆனால் தேவன் சாத்தியமாக்குகிறவர். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தெரிந்த வசனம் 34ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். இது சாத்தியமா? இருளான நேரங்கள், துன்பத்தின் நேரங்கள், தடுமாற்றத்தின் நேரங்கள், ஏமாற்றத்தின் நேரங்கள், இலக்கரிப்பின் நேரங்கள், சோதனை நேரங்கள், சஞ்சலத்தின் நேரங்கள். நேற்று போல இன்று இல்லை, இன்று போல் நாளை இருப்பதில்லை. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே பரிசுத்தவான்கள். ஆனால் திங்கட்கிழமை தான் நம்முடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கும்போது பரிசுத்தத்தின் உச்ச கட்டத்துக்கு போகிறோம். அடுத்த நாள் அகல பாதாளத்துக்குள்ளே சென்று விடுகிறோம். இல்லை என்பார்களுடைய இங்கே பக்தன் சொல்லுகிறான், ஐ பிரைஸ் bless the Lord at all times. இந்த ஆல் டைம்ஸ் என்ற வார்த்தை எங்களுக்கு கவனிக்க வேண்டும். எக்காலத்திலும். ஏழ்மை நேரங்கள், வறுமை நேரங்கள், சந்தோஷத்த நேரங்கள், மகிழ்ச்சி நேரங்கள், மனமுடிந்து போன நேரங்கள், எக்காலத்திலும். அது கடினமான ஒன்று தான். ஆனால் தேவன் சொல்கிறார், எக்காலத்திலும். சோர்ந்து போகிற நேரங்களில், குற்றம் சாட்டப்படுகிற நேரங்களில், காரணமே இல்லை ஆனால் குற்றம் சாட்டப்படுகிறோம். முகாந்திரங்களே இல்லை ஆனால் நியாயந்தீர்க்கப்படுகிறோம். What God expects, bless the Lord at all times. எல்லா நேரங்களிலும் துதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இது அனுபவத்தோடு சொல்லுகிறார். தாவீது வேஷம் மாறின போது, அபிமேலுக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தப்படுகையில். யோசித்து பாருங்கள், 34ஆம் சங்கீதத்திற்கு இதே ஊடகத்தில் பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன். ஒரு 3 பகுதியில் எழுதியிருக்கிறேன். சங்கீதம் 1, 2, 3 வாசித்து பாருங்கள். துரத்தப்பட்ட ஒரு நேரம், துரத்தப்பட்ட போது துதி வருமா? உண்மையான தேவ பிள்ளைக்கு வரணும், தேவன் வரும்படி செய்வார். அன்பால் இது அறிவின்படி சாத்தியம் அல்ல, ஆனால் ஆவியானவர்களால் சாத்தியம். அறிவின்படி சாத்தியமே இல்லை. துதிக்க முடியாது. முறுமுறுப்பின் நேரம், சஞ்சலத்தின் நேரம், தவிப்பின் நேரம்,
வாழ்க்கையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரம். துதி வருமா? வராது. பாருங்களேன், ஆலயத்தில் துதிப்போம், அநேக தலை கவிழ்ந்து. அதுக்கு அவர்கள் 1000 காரியங்களை சொல்லுவாங்க. சூழ்நிலை, குடும்பம், அலுவல், வேலை, எதிர்ப்பு சக்திகள் கற்றுக்கொள்வோம். ஆங்கிலத்தில் ஐ வில் பிளஸ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ். எல்லா நேரங்களிலேயும் துதிக்க கற்றுக்கொள்வோம். அந்த துதியின் ஆவியை தேவன் நமக்கு தருவாராக. இரண்டாவது, ட்ரஸ்ட் இன் ஆல் டைம்ஸ். 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 62:8. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். யோசித்து பாருங்க, தீங்கு செய்யும் உலகம். 62ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். தீங்கு செய்யும் உலகம், சங்கரிக்கும் உலகம், சாய்ந்த மதிலுக்கும் இடிந்து போன சுவருக்கும் ஒப்பாயிருக்கிற ஒரு வாழ்க்கை. அடுத்தபடியாக எல்லாம் சொல்லுகிறது, உள்ளத்திலே வெளியே ஆஸ்வதிக்கிறார்கள், உள்ளத்திலே சபிக்கிறார்கள். பட் இங்கே பக்தன் சொல்லுகிறான், ஐ ட்ரஸ்ட் இன் ஆல் டைம்ஸ். இது கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். இது தாவீதின் வார்த்தை அல்ல, தாவீதின் மூலமாக பேசுகிறார். ஆனால் ஆவியானவர் சொல்கிற வார்த்தை, என் பிள்ளைகளே, ட்ரஸ்ட் மீ அட் ஆல் டைம்ஸ். எக்காலத்திலும் என்னை நம்புங்கள். பாட்டெல்லாம் பாடுறோம், எக்காலத்திலும் கர்த்தரை நம்புவேன். வாழ்க்கையின் பல நேரங்களிலே வேதம் சொல்கிறது, இதயத்தை ஊற்றிவிடுங்கள். சிலங்களிலே கொடுமை, 10ஆம் வசனம், கொடுமை, கொள்ளை, அடுத்து ஐஸ்வர்யங்கள், இதெல்லாம் வரும்போது வாழ்க்கை மாறுகிறது. ஏழ்மை வந்தாலும் மாறுகிறது, வறுமை ஐஸ்வர்யம் வந்தாலும் மாறுகிறது. ஐஸ்வர்ய விருத்தி அடையும் போது அதன் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். இதனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ட்ரஸ்ட் இன் ஆல் டைம்ஸ். எந்த காலத்திலும் அவரை நம்புங்கள். நம்பிக்கையற்ற நேரங்களில் நம்புங்கள். எல்லாம் இருளாக இருக்கும். மேல் நோக்கி பாருங்கள், பரத்திலிருந்து பதில் வரும். பரன் உன்னை காக்க வல்லோர். எல்லா காலத்திலும், முதலாவது எக்காலத்திலும் எப்பொழுதும் அவரை துதியுங்கள். இரண்டாவது, எல்லா காலங்களிலும் அவரை நம்புங்கள். மூன்றாவதாக, எல்லா நேரங்களிலும் நீதியை செய்யுங்கள். 106ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நியாயத்தை கை கொள்ளுங்கள். எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள் எக்காலத்திலும் நீதி. ரொம்ப கடினம். நீதியாய் வாழ்ந்தோம், நீதியாய் பேசினோம், உத்தமமாய் நடந்தோம், இரக்கம் செய்தோம், துன்பப்படுகிறோம். ஆனால் திருமறை சொல்கிறது, பி ரைச்சஸ்னஸ் அட் ஆல் டைம்ஸ். பி ரைச்சஸ்னஸ் அட் ஆல் டைம். தமிழ் வேதத்தில் எக்காலத்திலும் நீதியை செய்கிறவர்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், நீதியாய் வாழ்ந்தோம், எண்ணத்தை சாதித்தோம், இல்லை. அன்பானவர்களே, நீதியாய் வாழ்களுக்கு நித்திய கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் நீதி அல்ல, இந்த உலகத்தில் அநீதிக்கு மறுபெயர் தான் நீதி. தேவன் சொல்கிறார், நீதியாயிரு. உன்னை சுற்றி இருக்கிற ஒருவேளை அநீதியாக இருக்கலாம், ஒருவேளை உனக்கே அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கலாம், பல நேரங்களில் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. இடத்தை இன்னொரு என்னைப் போலவே கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றி அவர் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று விட்டார். யோசித்து பாருங்கள், என்னைப் போலவே கையெழுத்து போட்டு பத்திரத்தை மாற்றி அவர் நீதிமன்றத்தில் வெற்றி பெற்று விட்டார். இந்த கீழ்கோட்டில் அது யோசிக்கவே முடியல. பலமுறை சொல்லியிருப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எக்காலத்திலும் ஒழித்து விட்டுலாமா? இது நடந்து பல ஆண்டுகளாக ஆனது. எக்காலத்திலும் நீதியை செய்யுங்கள். சோர்வு தான். நீதி செய்தோம், அநீதி கிடைத்தது.
பக்தன் சொன்னது போது திரும்ப நியாயஸ்தானத்தை நோக்கி பார்த்தேன், அங்கே நீதி இல்லை, நியாயம் புரட்டப்படுகிற அந்த நாட்களில். புரியுதா? ஆனால் ஒன்று, புரட்டப்படுகிற உலகத்தில் நீதியாயிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, எஸ்பெஷலி அரசு அலுவலர்களே, அரசாங்கத்தில் வேலை செய்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, பி ரைச்சஸ்னஸ். எல்லோரும் வாங்குகிறாங்க, நீங்கள் வேறு. அவர்கள் செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடாது. அவர்கள் பேசலாம், நீங்கள் பேசக்கூடாது. அவர்கள் இன்மைக்காக வாழ்கிறார்கள், நாம் அருமைக்காக வாழ்கிறோம். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் இன்மைக்காக வாழ்கிறார்கள், நாம் அருமைக்காக வாழ்கிறோம். ஒருவேளை நீங்கள் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சு உங்களை சோதிக்கிறார். வாழ்வு தந்தும் சோதிப்பார், தரித்திரத்தை சந்தும் சோதிப்பார். அந்த சீட்டில் என்னுடைய பிள்ளை நியாயமாக இருக்காளா? பல பக்தர்களை தேவ பிள்ளைகளை பார்த்துருக்கேன். தர் வெரி க்ளீன், வெரி க்ளீன். அவருடைய சந்ததி இன்றும் பேர் பெற்றிருக்கிறது. இந்த லஞ்சம் வாங்குகிற பாதி பேர் பணிக்காலத்திலேயே தங்கள் வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை பரிதாபம், வியாதி, வறுமை, போராட்டம், பிரச்சனை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, முக்கியமாக அரசு அலுவலகத்தில் வேலை செய்கிற அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, அவர் தந்த உயர்வு, அவர் தந்த பணி, அவர் தந்த இந்த உத்தியோகம், பி ஆனஸ்ட், பி ரைச்சஸ்னஸ், நீதியாக இருங்க. இல்லை எல்லாரும் செய்கிறாங்க, அவர்கள் வேறு நீங்கள் வேறு. யோசித்து பாருங்கள். அடிக்கடி இதோட சொல்லியிருப்பேன், ஒரு நாளும் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் உயர்ந்த பதவிக்கு வரணும். காவல்துறையில், நீதிமன்றத்தில், ஆண்டவர் அரசு அலுவலகங்களில் தேவனுடைய பிள்ளைகள் உட்காரணும், ஜெபிக்கிறோம். பாராளுமன்றங்களில் யாரோ ஒருத்தர் ஜெபந்தான் உங்களை இந்த சீட்டில் உட்கார வச்சுருக்குது. பி ஆனஸ்ட். நீங்கள் எந்த திறந்தாலும் மின்சார வாரியங்கள், பி ஆனஸ்ட். நீங்கள் நிறைய பேர் பார்க்குறேன், நல்லா ஆவிக்குறி சபைக்கு போகிறாங்க, துணிகரமாக லஞ்சம் வாங்குகிறாங்க. உடன் ஊழியரே சொல்கிறார், உடன் வேலை செய்ய சொல்கிறாரு, அவர் போகிற சபைக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லைங்க. யோசித்து பாருங்கள். பல முறை சொல்லியிருப்பேன் ஊடகத்தில். ஒரு நாள் ஒரு அலுவலகத்துக்கு போனேன். ஒரு கர்த்தர் பிள்ளை ஒரு ஒரு புகார் கடிதம் எழுத வேண்டும். மின்சார அலுவலகம். நான் ஒரு ஊழியர், நல்லாவே தெரியும். உட்காருன்னு கூட இன்னும் ஒரு வார்த்தை சொல்லலை. அதை விட பெரிய வேடிக்கை என்னவென்றால், ஒரு ஒயிட் பேப்பர் கேட்டேன், கடையில் போய் வாங்கின்னு வாங்கினார். ஆவிக்குறி சபைக்கு போகிறவர். யோசித்து பாருங்கள். அன்பானவர்களே, எக்காலத்திலும் நீதி செய்யுங்கள். அந்த நேரத்தில் என்னோடய உள்ள எப்படி யோசித்து பாருங்கள். உட்காருன்னு வார்த்தை சொல்லலை. அதே நேரத்தில் உலக மனிதர்கள் எவ்வளோ பண்போடு அன்போடு நல்ல மதிக்கிறாங்க. ஒரு கடவுள் ஊழியர், கடவுளுடைய பிள்ளை மதிக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை தெரில. ஐயா, தற்காலிகமான வாழ்க்கை, நிச்சயமில்லாத வாழ்க்கை, எதுவுமே நிச்சயம் இல்லை. அந்த நாற்காலி நிச்சயம் இல்லை, நம்முடைய உயிர் நிச்சயம் இல்லை, நம்முடைய ஜீவனே நிச்சயம் இல்லை. இந்த கொரோனாவில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள், மிகப்பெரிய மருத்துவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள் அடித்து கொண்டு போகப்பட்டார்கள். பி ஆனஸ்ட், பி ரைச்சஸ்னஸ். திரும்ப சொல்லுகிறேன், எக்காலத்திலும் நியாயத்தை கை கொள்ளுங்கள், எக்காலத்திலும் நீதி செய்யுங்கள். தேவன் எதிர்பார்க்கிறார், நியாயத்தை கை கொள்ளுங்கள். அநியாயமாய் சம்பாதித்து உங்கள் குடும்பத்துக்கு சாபத்தை அறிவிக்காதிருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளைகளே, முக்கியமாக கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை அறிந்தவர்கள், உங்கள் தாய் தகப்பனுடைய இந்த கண்ணீர் தான் இந்த நாற்காலில் உங்களை உட்கார வைத்திருக்கிறது. உங்கள் போதகருடைய கண்ணீர் தான் அந்த சீட்டில் உங்களை உட்கார வச்சிருக்கிறது. பி ஆனஸ்ட் டு காட், பி ஆனஸ்ட் யுவர் ஃபேமிலி, பி ஆனஸ்ட் யுவர் பாஸ்டர். நீங்கள் திடீர்னு வரல, உங்கள் தாய் தகப்பனுடைய அந்த கண்ணீர் ஜெபம், இரவெல்லாம் பகலெல்லாம், உங்களுடைய ஊழியனுடைய அந்த முழங்கால், என் ஆண்டவரின் பிள்ளைகளை உயர்த்துங்க ஆண்டவரே. உயர்த்தப்பட்ட பிறகு இன்றைக்கி ஆலயத்துக்கே போகல, ஞாயிற்றுக்கிழமை கூட அலுவல், அது வேறு ஒரு அலுவல் அவருக்கு வேண்டாம். நிச்சயமற்ற ஒரு உலகம், நிச்சயமில்லாத வாழ்க்கை. நியாயத்தை கை கொள்ளுங்கள், எக்காலத்திலும் நீதி செய்யுங்கள். ஒரு 10 பைசா கிடைக்கும். நிறைய பேர் பார்க்குறேன், மன்னிக்க வேண்டும். இந்த கட்டிட தொழிலாளர்கள், இந்த கார்பெண்டருங்கள்லாம், அன்பானவர்களே,
அந்த பொருளுக்கு அதிகமான பில் போடுறது, கடைக்கார்ட்ட சொல்லி பில் போட சொல்கிறது, சாயங்காலம் போய் காசு வாங்குறது கடையில் போய். வேண்டாம். உங்களுக்குரிய பலனை தெய்வம் கட்டாயம் உங்களுக்கு தருவார். அதிகமாய் சம்பாதித்து பொத்தலான பையில் போட்டதை விட கொஞ்சமாய் சம்பாதித்து ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நியாயத்தை கைக்கொள்ளுங்கள். எக்காலத்திலும் நீதி செய்யுங்கள். 4வது தேவன் சொல்கிறார், நம்பர் 1, ட்ரஸ்ட் த லார்ட் ஆல் டைம்ஸ். நம்பர் 2, praise the Lord all times. Number 3, do right things all the times. Number 4, love the Lord at all times. நீதிமொழி புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:17. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். ஆங்கிலத்தில் முழக்கப்பட்டுறது, a friend love at all times. அதான் ஃப்ரெண்ட். வாட் அ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ். இது இது அப்ளை ஆகும். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நல்ல சிநேகிதன், நல்ல நண்பர், நல்ல நண்பராம் இயேசு, அன்பராம் இயேசு. அவரை இக்காலத்திலும் சிநேகியுங்கள். லவ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ். சிநேகிதனை சிநேகியுங்கள், உங்களை படைத்தவரை சிநேகியுங்கள். தமிழில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். லவ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ். அன்பானவர்களே, அன்பு கூற முடியாத நேரங்கள் அன்பு கூறுங்கள். ஆண்டரை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை யோவான் 13:1, அன்பு வைத்தபடி அன்பு வைத்தார். அப்படி ஆரம்பிக்கிறது. தான் பிதாவிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது. நீ உலகத்தில் மனிதர்கள் தேவையில்லை, உதவி தேவையில்லை, ஒத்தாசை தேவையில்லை. பட் ஸ்டில் he loved as he was. அன்பு வைத்தபடி அன்பு வைத்தார். திருமறை சொல்லுகிறது, சிநேகிதன் எல்லா காலத்திலும். உலகத்தின் ஆண்டோட சிநேகிதுங்க எல்லாவற்றுக்கும் மேலாக லவ் த லார்ட் ஆல் டைம்ஸ். எல்லா நேரங்களிலும் அவரை சிநேகியுங்கள். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், தந்தாலும் தராவிட்டாலும். இல்லை என்பானுள்ளே, தேவன் தரவில்லை என்றால் இன்னொரு அர்த்தம் உண்டு. இஸ் டூயிங் பெஸ்ட் ஃபார் யூ. உனக்காக மேலான ஒன்றை, சிறப்பான ஒன்றை செய்கிறார்னு அர்த்தம். அவர் தரவில்லை என்றால் அன்பானுள்ளே, அதில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, மிகப்பெரிய ஆசீர்வாதம். அக்செப்ட் காட் சேலஞ்ச். தேவனுடைய அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனப்பக்குவம், அதுக்கு மனப்பக்குவம் தேவை. தாவீது தன் பிள்ளைக்காக ஜெபித்தான். 6 நாள் ஜெபித்தாராம், இரவும் பகலும். பிள்ளை செத்து போயிற்று. 7ஆம் நாளில் எழுந்திருந்தார். டேவிட் அக்செப்ட், தேவனுடைய அந்த பதிலை ஏற்றுக்கொண்டார். நடந்தது என்ன? வீட்டுக்கு போனார், புசித்தார், வஸ்திரங்களை மாற்றினார், தேவாலயத்துக்கு வந்தார். நான் சொல்ல கருத்து என்னவென்றால், அந்த நேரத்திலும் அவர்தான் பலன் தருகிறார். சில நேரங்களில் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். அக்செப்ட் இட். முறுமுறுக்க வேண்டாம். அது ஒரு நன்மை இருக்குது. ஏன் தெரியுமா? அங்கேயும் அவர் பலன் தரலைன்னா, புசித்து வஸ்திரங்களை மாற்றி ஆலயத்துக்கு வந்து அவன் சொன்ன வார்த்தை, நான் அங்கே போவேன். யோசித்து பாருங்கள், மாபெரும் வெளிச்சம், உயிர்த்தலை குறித்த ஒரு வெளிச்சம். காட் ஸ்ட்ரென்தனிங். திரும்ப சொல்லுகிறேன், ஆரம்பத்தில் அவரோடு கூட இருந்தார். எனவே தான் சொல்லுகிறான், மரண இருளின் பள்ளத்தாக்கு. அது அவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு தான். தன் பிள்ளை செத்து போனது மரண இருளின் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். லவ் காட் அட் ஆல் டைம்ஸ். ஐந்தாவதாக 119ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். முது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சை. திரும்ப சொல்லுகிறேன், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சை. அன்பானவர்களே, நான் கொடுக்கிற தலைப்பிடம் என்றால் பி டிசையர் அட் ஆல் டைம்ஸ். தமிழில் சொல்லுகிறேன், உமது நியாயங்கள் மேல், உம்முடைய வார்த்தைகள் மேல். 119ஆம் சங்கீதம் முழுக்க முழுக்க வசனத்தை குறித்து பேசப்படுகிற சங்கீதம். உம்முடைய நியாயங்கள் மேல், உம்முடைய வசனத்தின் மேல் என் ஆத்துமா எக்காலத்திலும் வைத்திருக்கிற வாஞ்சை. நாளில்
ஒரு சின்ன கேள்வி, விருப்பப்பட்டால் படிக்கலாம், வாஞ்சியாக இருந்தால் படிக்கலாம், இல்லை. யூ மஸ்ட் ஹாவ் அ டிசையர் அட் ஆல் டைம்ஸ். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மை சோல் பிரேக்கத் அண்ட் லாங்கிங் தட் ஹஸ் பீன் ஆல் டைம்ஸ். தமிழில் அழகாக இருக்குது. சில நேரங்களிலே நொந்து போகும்போது, தமிழ் வேதத்தில் போடு என்ன, அதாவது நொந்து போகும்போது, அன்பானவர்களே, உங்களுடைய நியாயங்கள் மேல் நான் வாஞ்சையாக இருக்கிறேன். திரும்ப சொல்கிறேன், எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சை. மஸ்ட் ஹாவ் டிசையர் இன் காட்ஸ் வேர்ட். எக்காலமும், துன்பங்களிலும் இன்பங்களிலும் வசனத்தின் மேலே ஒரு ஆசை. எக்காலமும், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும், when you are very busy, when you are highly promoted, when your hands are full, நிறைய வேலை, நிறைய உத்தியோகம், நிறைய பதவி, நிறைய பொறுப்பு, பட் ஸ்டில் அந்த வசனத்தை படியும் கேளுங்க. உம்முடைய வசனத்தின் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற இந்த டிசையர். சில பேர் சொல்கிறாங்க மூடு இல்லை, இல்லைங்க, எக்காலமும் வைத்திருக்கிற, தோய்ந்து போகும், ஆனால் அந்த வாஞ்சையை உங்களை உயிர்ப்பிக்கும். அவர் சொல்லுகிறார், உம்முடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகினவளை, அதாவது சபிக்கப்பட்டவர்கள், அவளுக்கு அகங்காரிகள். திரும்ப சொல்லுகிறேன், என்றைக்கு அந்த விருப்பங்கள் மாறுதோ அன்றைக்கு சபிக்கப்பட்டவர்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். when you don't have the desire. இன்றைக்கி அநேக விசுவாசிகளுக்கு வசனத்தில் வாஞ்சியே இல்லை. 6ஆம் வயது இருக்கிறான், பிரசங்கம் பண்ண எழுந்து போயிடுறாங்க நிறைய பேர். இப்போ கேட்கதே இல்லை, கேட்டால் குழந்தை அழுவுது, அது தூங்க வைக்க போனேன். யோசித்து பாருங்கள், ஆராதனைக்குள் இருக்கிற அந்த ஆசை வசனத்தில் இல்லை. வசனம் சொல்லுகிறது, உம்முடைய நியாயங்கள் மேல், வசனத்தின் மேல் என் ஆத்துமா எக்காலமும், அட் ஆல் டைம்ஸ் ஐ ஹவ் டிசையர் இன் யுவர் வேர்ட். எக்காலத்திலும் வாஞ்சியாக இருக்குது. ஊழியக்காரனுக்கு இந்த வாஞ்சி இல்லாமல் இருப்பது ரொம்ப துக்கமானது. அன்பு ஊழியர்களே, வசனத்தை வாஞ்சியோடு கேட்குறீங்களா? அவர் யார் பேசினாலும் வைத்து மூடிட்டு எல்லாம் தெரிந்தவர் போல அல்ல. எக்காலத்திலும் வசனத்தை விரும்புங்கள். என்னுடைய செய்தி எல்லாம் ஆல் டைம்ஸ். முடிவாக சொல்லுகிறேன், பி ஃபெய்த்ஃபுல் இன் ஆல் டைம்ஸ். எல்லா நேரங்களிலும் உண்மையாயிருங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது, இப்பொழுது மட்டுமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் பி ஃபெய்த்ஃபுல் அட் ஆல் டைம்ஸ். பி ஃபெய்த்ஃபுல் அட் ஆல் டைம்ஸ். ஏழ்மையில் உண்மையாக இருந்தோம், அன்றைக்கி 1000 ரூபா சம்பளம் உண்மையாக இருந்தோம், இன்றைக்கி 10,000 ரூபா சம்பளம் உண்மையாக இருக்கிறீங்களா? உங்கள் காணிக்கைகள் உண்மையாக இருக்கிறீங்களா? எப்பொழுதும், திரும்ப சொல்லுகிறேன், அதாவது நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும். ஊழியக்கார் இருந்தால் ஆசீர்வாத டிவி, ஊழியக்கார் போயிட்டால் வேறு ஒரு டிவி வேண்டாம். நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மாத்திரமல்ல. மஸ்ட் ஹவ் அ கான்ஷியஸ் that the Lord is with me always. என் தேவன் எப்போதும் என் கூடவே இருக்கிறார். நான் உங்களிடத்தில் இருக்கும்போது மட்டுமல்ல. புரியுதா உங்களுக்கு? எப்போதும் போட்டிருக்குது, எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். எதை பாராட்ட தெரியுமா? நல் விஷயத்தில். ஆங்கிலத்தில் பி ஃபெய்த்ஃபுல், பி ஜெலஸ். வைராக்கியமாக இருங்க எப்போதும். ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் வைராக்கியம் இல்லை. நிறைய பேர் பார்க்குறேன், அன்றைக்கு இருந்த வைராக்கியம் இன்றைக்கி இல்லை, மங்கி போய் அதில் அனல் இல்லை, ஜீவன் இல்லை. தேவன் சொல்கிறார், அவனோடு நான் பண்ணின உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்து. பி ஜெலஸ் அட் ஆல் டைம்ஸ், பி ஃபெய்த்ஃபுல் அட் ஆல் டைம்ஸ். எப்பொழுதும் உண்மையாக இருங்க. நல்ல கொஞ்சம் வருமானம் உண்மையாக இருங்க, கை நிறைய சம்பளம் உண்மையாக இருங்க. புரியுதா? ஆண்டு ஆசீர்வாதத்தில் உங்கள் மொழி இருப்பார். பி லாயல், பி ஃபெய்த்ஃபுல் டு காட். எப்பொழுது உண்மையாக இருங்க. முடிவாக, பி கன்சர்ன் வாட் காட் ஹஸ் கிவன். தேவன் தந்த ஒன்றுக்கு எப்பொழுதும் அதில் பாரத்தோடு செய்யுங்க. நான் சொல்லுகிறேன், 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம்
59ஆம் வசனம். 1 8:59. அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகி இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இதனுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் இருப்பதாக. இந்த வசனம் நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. திரும்பமாக விசாரிப்பதற்கு நான் பண்ணின என்னுடைய ஜெபங்கள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியிலே இருப்பதாக. அன்பான கர்த்தர் பிள்ளையே, இந்த நாளிலே இது சாலமோனுடைய ஒரு ஜெபம். 1 8:54. சாலமோன் கர்த்தரை நோக்கி அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இரவும் பகலும் தேவனாய் கர்த்தருடைய சன்னதியிலே இருப்பதாக. எது? என் விண்ணப்பம். 2வது, நீர் என்னை ஏற்படுத்தின அந்த வாழ்க்கை, நான் சொல்ல விரும்புகிற அந்த வாழ்க்கை, மெயின்டைன் த காஸ் அட் ஆல் டைம்ஸ். தேவன் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ அதில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருங்கள். தமிழை படிக்கிறேன். இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய 2 வார்த்தை. நம்பர் 1, கர்த்தருக்கு முன்பாக. 1 8:60. கர்த்தருக்கு முன்பாக இரவும் பகலும் அவருடைய சன்னதியிலே இருப்பதாக. கொஞ்சம் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். எந்த நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்துக்கு சாட்சியாக இருங்க. திரும்ப படிக்கிறேன். அந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய். புரிய நினைக்கிறேன். த காஸ், இந்த காரியம், எந்த காரியத்தை உங்களை தெரிந்து கொண்டார்? ஆஸ் அ பாஸ்டர், ஆஸ் ஹஸ்பண்ட், ஆஸ் அ மதர், எந்த காரியத்துக்கு அவங்களை தெரிந்து கொண்டார்? நல்லா கவனிக்கணும். பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், சாகிறேன், அது வாழ்க்கை இல்லையே. எந்த காரியத்துக்காக? த பர்பஸ் த லார்ட் ஹஸ் சோசன் யூ. இந்த வார்த்தையை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நாளில் நடக்கும் காரியத்திற்காக. த காஸ் த லார்ட் ஹஸ் சோசன் யூ. எந்த காரியத்துக்காக என்னை திரும்பி பார்க்கிறேன்? எந்த காரியத்தை என்னை தெரிந்து கொண்டார்? ஒரு தகப்பனாக இருப்பதற்கு அது நல்லது தான். புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்தில் இருந்தேன், ஆச்சரியமான ஒளிக்கு என்னை கொண்டு வந்தார். என்னை மேன்மைப்படுத்த அல்ல, ஃபார் காட்ஸ் காஸ். அவருடைய காரியத்திற்காகத்தான் என்னை உயர்த்தினார். அவருடைய காரியத்துக்காகத்தான் எனக்கு கிருபைகளை தந்தார். அவருடைய காரியத்துக்காக தான் வரங்களை தந்தார். அவருடைய காரியத்துக்காக இந்த ஊடகத்தை தந்தார். அவருடைய காரியம். த காஸ் தட் த லார்ட் ஹஸ் கால்ட் மீ. நல்லா கவனிக்கணும். அவருடைய காரியத்திற்கு எப்படி இருங்க? இரவும் பகலும் அவருடைய சந்நிதியிலே. அன்பு ஊழியர்களே, அன்பு விசுவாசியே, பி கன்சர்ன் அபவுட் த காஸ். நான் சொன்ன எல்லாத்திலும் அட் ஆல் டைம்ஸ். ஒன்றாக சொல்லுகிறேன். பிரைஸ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ். எப்பொழுதும் கர்த்தரை துதியுங்கள். 2வது, எப்பொழுதும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சங்கீதம் 62:8. எப்பொழுதும் அன்பு கூறுங்கள். நீதிமொழிகள் 17:17. லவ் த லார்ட் அட் ஆல் டைம்ஸ். சிநேகிதன் அன்பு கூறுங்க. பி ரைச்சஸ்னஸ். எக்காலத்திலும் நீதி செய்யுங்கள். திசை மாற வேண்டாம், தடுமாற வேண்டாம். நோ பார்ஷியாலிட்டி. நீ குடும்பங்களை பார்க்குறேன், யார் காசு கொடுக்குறாங்கன்னு அவங்க பக்கம்தான். இன்றைக்கி அவர் காசு கொடுத்தா அவர் பக்கம், நான் காசு கொடுத்தா என் பக்கம் இல்லை. பி லாயல் டு யுவர் பாஸ்டர். பி லாயல் டு யுவர் லீடர். ஸ்தாபனத்துக்கு உண்மையாக இருங்க. எக்காலத்திலும் பி லாயல். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதில் பி ரைச்சஸ்னஸ். எக்காலத்து நீதி செய்யுங்கள். பணத்துக்காக உங்கள் நீதியை வித்துறாதீங்க. அடுத்து 5வது குறிப்பு, பி டிசையர் அட் ஆல் டைம்ஸ் இன் த வேர்ட் ஆஃப் காட். வார்த்தையில் எப்போதும் வாஞ்சையாக இருங்கள். பிரசங்கம் பண்ணுறதுக்காக இல்லை, அது உங்களை நித்தியத்துக்கு நடத்தும். வழி திருப்பி போக பண்ணாது. உங்கள் மனசாட்சியை இட் வில் மேக் யூ ஷார்ப். 6வது குறிப்பு, பி ஃபெய்த்ஃபுல். கலாத்தியர் புஸ்தகம் 4:18. எக்காலத்திலும் வைராக்கியமாக இருங்க. அவர் சொல்கிறார், நான் இருக்கும்போது மட்டுமல்ல, இல்லாத நேரங்களில் பீச் ஜெலஸ் அட் ஆல் டைம். ஆண்டவருக்காக எப்போதும் வைராக்கியம்.
முதிர் வயதானாலும் இள வயதானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் யூ மே பி எ பிக் லீடர், பெரிய பிஷப்பாக இருக்கலாம். நிறைய பேர் இன்றைக்கி துக்கமான காரியம், பைபிளே கொண்டு வரதில்லை. சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போனேன், பைபிளே கையில் இல்லை. அதான் எல்லாம் தே ஆர் வெரி ஹை பர்சன்ஸ், பைபிளே கையில் இல்லை. என்ன உனக்கு புரியல. அங்கே இருக்கிற சிலுவை இருக்கிறதான வேதம் இல்லை. பி ஃபெய்த்ஃபுல் அட் ஆல் டைம்ஸ். கடைசியாக பி கன்சர்ன். எந்த காரியத்துக்காக அவர் தெரிந்து கொண்டாரோ அந்த காரியத்துக்களே எப்போதும் உண்மையாயிருங்கள். என்னுடைய செய்தி எல்லாம் அட் ஆல் டைம், எக்காலத்தில் அவர் நம்புங்கள், எக்காலத்திலும் துதியுங்கள், எக்காலத்திலும் அன்பு கூறுங்கள், எக்காலத்திலும் இந்த அழைப்பு, த காஸ் தட் த லார்ட் ஹஸ் கால்ட் யூ. தமிழகத்தில் அந்த 2 ராஜாக்கள் அந்த 8:59 சொல்லுது, இந்த காரியத்திற்காக. யோசித்து பாருங்க, இதுக்கு இந்த மேன்மை உங்களுக்கு கொடுத்தாரு. குரங்கையில் பூமாலை கொடுத்த மாதிரியா? இல்லை. இந்த மேன்மை தெரியுமா? இந்த பதவி. பாடுறோமே, இத்தனை மகத்துவமுள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு. ஆஸ் அ லீடர், ஏதோ ஒரு பொறுப்பு. ஆஸ் அ ஒய்ஃப், ஆஸ் அ மதர், ஆஸ் ஹஸ்பண்ட், டோன்ட் மிஸ்யூஸ் தட். இன்றைக்கி ரொம்ப பேரை பார்க்குறேன், ஒன்றும் இல்லாதவங்களை கர்த்தர் ஆசி வச்ச பிறகு ஒரு அனுபவம் உங்களை கையிலே பிடிக்க முடியல. உங்களால் என்ன பணிவு, என்ன தாழ்மை. பணிவுக்கு அர்த்தமே தெரியல, தாழ்மைக்கு அர்த்தமே தெரியல. அவரோட கண்கள் எடுப்பாய் பார்க்கிறது, வாய் வானம் மட்டும் பேசுகிறது. வேண்டாம். எக்காலத்திலும் பி ஹம்பிள், எக்காலத்திலும் பி லாயல், எக்காலத்திலும் பி ட்ரூ. உண்மையாக இருங்க. எக்காலத்தில் நம்புவோம், எக்காலத்திலும் இந்த டிசையர், அந்த வாஞ்சை ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எக்காலத்திலும் அவரை துதிப்பேன், வார்த்தையால் அல்ல. எக்காலத்திலும் அவரை நம்புவேன், எக்காலத்திலும் நீதியை செய்வேன், எக்காலத்திலும் அன்பு கூறுவேன், எக்காலத்திலும் எந்த காரியத்துக்கு அழைக்கப்பட்டேனோ அதில் உண்மையாக இருப்பேன், எக்காலத்திலும் வசனத்தில் வாஞ்சியாக இருப்பேன். ஆல் டைம்ஸ், எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும், எந்த சூழ்நிலையிலும் என்னை நம்பி தந்த பொறுப்பை வருவரை காத்து கொள்ளுவேன். நான் காத்துக்கொள்ள, இதை கேட்கிற மக்களை காத்துக்கொள்ள அநேக வசனத்தில் வாஞ்சி இல்லை ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், செய்தியில் கேட்கிற மக்கள் மிக குறைவு. வசனத்தில் வாஞ்சையை தாங்கப்பா. பாடலுக்கு வாஞ்சை, இசைக்கு வாஞ்சை, பாட்டுக்கு வாஞ்சை, அந்த இதெல்லாம் வாஞ்சையாக கேட்குறாங்க. வசனத்தை கேட்கலையே. ஜனங்களுக்குள்ளே அந்த வாஞ்சையை தாரும். 119 சங்கீதத்தில் எக்காலத்திலும் அந்த வசனத்தை வாஞ்சையை தாங்கப்பா. தொய்ந்து போன ஆத்மாவை பலப்படுத்துகிறது, தளர்ந்த மனம் புதிதாக்கும் அன்பு, தள்ளாடுகிற முழங்கால் நிமிர்த்துகிற அந்த வார்த்தை. வசனத்தில் வாஞ்சையை தாங்க. கிருபையால் நிரப்பும், பேசும், ஆசீர்வதியும். யாரெல்லாம் செய்தியை ஆண்டவரை கண்ணீரோடு கவலையோடு கேட்கிறார்களோ கண்ணீரின் கவலை மாற்றும். எக்காலத்தில் நம்ப, எக்காலத்தில் துதிக்க. ஆரோக்கியத்தின் நாட்கள், வியாதியின் நாட்கள், மகிழ்ச்சியின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள், செழிப்பின் நாட்கள், வறுமையின் நாட்கள், எக்காலத்திலும் உம்மை நம்ப உதவி செய்யும், துதிக்க உதவி செய்யும், உடைய வசனத்தை வாஞ்சிக்க உதவி செய்யும். எங்கள் காரியத்துக்கு எதுக்கு அழைக்கப்பட்டோமோ அதில் உண்மையாக இருக்க உதவி செய்யும். அட் ஆல் டைம்ஸ். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயம் தொடர்ந்து கேளுங்கள். உடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எங்களை உற்சாகப்படுத்தும். பாராட்ட வேண்டாம். நீங்கள் பெற்ற இன்பத்தை, நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை இந்த அளவுக்கு உடைய ஆன்மீக வாழ்க்கை புறமாக இருந்தது பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். God bless you. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318
3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.